அருணாம் கருணாதரங்கிதாட்சீம் திருதபாசாங்குசபுட்பபானடாபாம் அனிமாதிபிராஃபுருதாம் மயூகைஹி ரகமித்தேவ விபாவகேர் பவானி. பக்தமை என்பவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது திருவள்ளூர் மாவட்டம் கிளாம்பாக்கம் செவ்வாப்பேட்டையில் அருகாமையில் உள்ள கிளாம்பாக்கம் கிராமம் லலிதா மகா திரிபுர சுந்தரி அம்பாள் சந்நிதியிலிருந்து சிவஸ்ரீ மணிகண்ட சிவாச்சாரியார் மற்றும் கார்த்திகேய சிவம். நம்முடைய லலிதா மகா திரிபுர சுந்தரி அம்பாள் மிகவும் பிராச்சீனமான விசேஷமான அம்பாள், பழமையான ஸ்தலம். இந்த ஸ்தலமாகப்பட்டது ஏறத்தாழ 103 ஆண்டுகளுக்கு மேல் பிராச்சீனமாக இருக்கின்றது. எங்களுடைய தலைமுறை 3 தலைமுறைக்கு மேலாக அர்ச்சகராக பணியாற்றி வருகின்றார்கள். கிராமத்திலே மிகவும் விசேஷமான அம்பாள். இந்த அம்பாள் கிராமத்திலே கிராமத்தார்களுக்கும் அர்ச்சகர்களுக்கும் மட்டுமே தெரிந்த விதத்தில் இன்று வரை இருந்து வந்தது. 2018 அந்த ஆண்டு சமயத்திலே அமெரிக்கா லாஸ்லுக் சிட்டியில் இருக்கக்கூடிய நன்னிலத்தை பூர்வீகமாக கொண்ட திரு குமார் தம்பதியர்களுக்கு அம்பாள் சொப்பனத்திலே போய், நான் இதை மாதிரி திருவள்ளூர் வீரராகவ கஷேத்திரத்திற்கு வடகிழக்கு பகுதியிலே அமைந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவ மனசுல போய் அவ கனவுல போய் அம்பாள் என்னை வந்து பாரு அப்படின்னு சொன்னதுனால அவளும் இந்த ஸ்தலத்திற்கு தேடி கிட்டத்தட்ட 5 தினங்கள் சுற்றி வராங்க. சுற்றி வந்து எங்கெல்லாம் கூகுள் மேப்ல ஓம் போட்டிருக்கோ அந்த இடத்துக்கெல்லாம் போய் பார்க்குறாங்க, இது இந்த ஊரா இந்த ஊரா அப்படின்னு. ஆனா அந்த அவ மனசுல பார்த்தா மாதிரியோ இதுல பார்த்தா மாதிரியோ எந்த விதமான ஒரு க்ஷேத்திரமும் அமையப்படவில்லை, கோவிலும் தெரியல. கடைசியில ஒரு நாள் வசந்த பஞ்சமி என்றைய தினம் இந்த கிளாம்பாக்கம் கிராமத்திற்கு வராங்க. சிவன் கோவிலை மையமா வச்சு ஓம் போட்டிருக்கிறதுனால அந்த சிவன் கோயிலை மையமா வச்சு இங்க வராங்க. வந்து பார்த்துட்டு அவங்க ஓன்னு அழறாங்க. என்ன அப்படின்னு, நாங்க ஏங்க இந்த கோயிலுக்கு வந்து அழறையிலே அப்படின்னு சொல்லி கேட்கறச்சே, இல்லப்பா இந்த அம்பாள் தான் எங்களுக்கு வந்து சொப்பனத்துல வந்து இப்படி வந்து எங்களை அம்பாள் கேட்டா இது மாதிரி வாங்கன்னு சொன்னா, அதனால நாங்க இந்த ஸ்தலத்துக்கு வந்திருக்கோம். நான் 5 நாளா தேடுறேன் இந்த ஸ்தலத்தை, ஊர் ஊரா போயிட்டு வரேன், எங்கெல்லாம் ஓம் போட்டிருக்கோ கூகுள் மேப்ல அந்த ஸ்தலத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தேன், கிடைக்கல. இன்னைக்கு கிடைச்சது, இன்னைக்கு வசந்த பஞ்சமி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொன்னதுக்கு அப்புறம் அவளுக்கு அம்பாள் தரிசனம் கொடுத்து அவ மூலமா சில திருப்பணிகள் ஆரம்பிச்சோம். ஆனா இன்னைக்கு உலக லெவல்ல எத்தனையோ நாடுகள்ல இருக்கிற பக்தர்களை அம்பாள் கனவில் சென்று இந்த ஸ்தலத்திற்கு வரவழைத்து அவர்களுடைய மனக்குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறார். அது மாதிரி நிறைய பக்தர்களுடைய பிரார்த்தனை எல்லாம் இங்க நிறைவேறிருக்கு. அவ வந்து இப்ப நம்ம ஸ்தலத்துல பார்த்தேன்னா மாசம் பூர நட்சத்திரம், லலிதாம்பிகாவனுடைய நட்சத்திரம், காமாட்சியினுடைய நட்சத்திரம் பூரம். அம்பாளுக்கு பூர நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். நம்மளாம் ஆடிப்பூரம் உற்சவம் பண்றோம்ல, அது மாதிரி அம்பாள் பூர நட்சத்திரம் விசேஷம். மாசம் இந்த ஸ்தலத்துல பூர நட்சத்திரத்தன்னைக்கு நவாட்சரி மூல ஹோமமானது நடைபெறுகின்றது. அப்போ வந்து பக்தர்கள் அவர்களுடைய பிரார்த்தனையை இந்த ஸ்தலத்துல முன் வைக்கிறாங்க. முன் வச்சு நடந்த உடனே அம்பாளுக்கு அபிஷேகம், ஸ்தலத்துல அன்னதானம், சுவாசினி தாம்பூலம், இதெல்லாம் இந்த ஸ்தலத்துல அவ பரிகாரமா பண்றா. குழந்தை பேர் இல்லாதவா, அதே மாதிரி வீடு கட்டணம் அப்படின்னு நினைக்கிறவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப ஐக்கியம், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்து ஏன்னா அம்பாள் சதாசிவ குடும்பின்னி நமஹா அப்படின்னு போற்றப்படுகின்றால், அதனால குடும்ப ஐக்கியத்துக்காகவும் மன சந்தோஷத்திற்காகவும் மன நிம்மதிக்காகவும் இந்த ஸ்தலத்துல வரா. அம்பாள் ரொம்ப விசேஷமான, எந்த நாளும் அனுதினமும் அலங்காரம் மிகவும் அற்புதமாக அலங்காரத்திலே காட்சி தரக்கூடிய அம்பாள். அது மட்டும் இல்லை, இங்க பார்த்தீங்கன்னா நிறைய விசேஷம். ஒரு வருஷத்துக்கு 4 விதமான நவராத்திரி உற்சவம் உண்டு. அதாவது 3 மாதத்திற்கு ஒரு நவராத்திரி, 4 3 12 ஒரு வருடம். அப்படி நமது ஆலயத்திலே வசந்த நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, ஷியாமலா நவராத்திரி, சரத் நவராத்திரி என 4 விதமான நவராத்திரிகளும் அதி உன்னதமாக அதி விசேஷமாக நடைபெறுகின்றது. அன்றைய தினம் அம்பாளுக்கு சகசிரநாம அர்ச்சனை, விசேஷ அலங்காரங்கள், தூப தீப சோடசோபச்சாரத்துடன் விசேஷமாக ஒவ்வொரு தினமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் அம்பாளுக்கு வசந்த நவராத்திரியை அனுசரித்து நவமி என்பதால் நேற்றைய தினம் தொடங்கி இன்றைய தினம் சண்டி யாகம் நடைபெற்றது, நவச்சண்டிகா யாகம் நடைபெற்றது. நல்ல வேத விற்பனர்களை கொண்டு சிவாகம முறையை அனுஷ்டித்து நமது ஆலயத்திலே 13 கலசங்கள், 13 அத்தியாயத்தை அனுசரித்து 13 கலசங்கள் வைத்து துர்கா லட்சுமி சரஸ்வதியாக திரிசக்திக்கு ரூபிணியாக லலிதாம்பிகாலை ஆவாகனம் செய்து விசேஷமாக 2 கால யாக பூஜைகளுடன் வெகு விமர்சையாக சண்டி ஹோமமாகப்பட்டது இன்றைய தினம் நடைபெற்று, இன்றைய இந்த அலங்கார சேவையிலே அம்பாளை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். சண்டி ஹோமம் நடைபெற்ற இன்றைய தினம் மக்களுடைய மனதிலே உள்ள குறைகள் அனைத்தையும் அம்பாள்
நிவர்த்தி செய்து பக்தர்களுக்கு நீண்ட ஆயுள், நிறை செல்வம், வளர்கல்வி, வானலாவிய புகழ், மன மகிழ்ச்சியை தந்துட வேண்டும் என பிரார்த்திக்கின்றோம். இந்த இடத்துல மிகவும் விசேஷமாக நாகவல்லி அம்மன் என்பது அம்மன், பிராச்சீனமான அம்பாள், ஏறத்தாழ 5 தலைமுறைக்கும் மேல் மிகவும் பழமையான ஒரு சக்தியான அம்பாள். அந்த அம்பாள் விசேஷமாக கோவில் கொண்டு அருள் பாலிக்கின்றார். அந்த அம்பாளுக்கு ஆடி மாதம் 5வது வாரம் மிகவும் விசேஷமாக தீமிதி திருவிழாவானது நடைபெறுகின்றது. அம்பாளுக்கு கும்பப்படையல் செய்விக்கப்பட்டு விசேஷமாக பூஜைகள் எல்லாம் நடைபெறுகின்றது. அத்தி மரத்திலே, அதாவது பொதுவாக நமக்கெல்லாம் தெரிஞ்சது வந்து காஞ்சிபுரம் வரதராஜர் தெரியும் அத்தி மரத்துல. ஆனா நிறைய பிராச்சீனமான கோவில்கள்ல, கிராமப்புற கோவில்கள்ல இன்றளவும் பௌத்தராஜா என்னும் இறை வடிவமும், அதே போன்று பரசுராமர் என்னும் இறை வடிவமும், சீதலாதேவி என புகழ்பெற்ற மாரியம்மன் அந்த அம்பாலும் அத்திமரத்திலே வழிபாடு உண்டு. அப்படி இங்கே இந்த ஸ்தலத்திலே மிகவும் பழமையான அத்திமர அம்பாள் விசேஷமாக பூஜிக்கப்பட்டு வருகின்றார். அதே போன்று நம்முடைய அம்பாள் ஸ்தலத்திலே மாதப்பூரம் நட்சத்திரத்தன்று ஹோமம் நடைபெறும். அதிலே பங்கு கொண்டு நிறைய பேருக்கு காரியங்கள் எல்லாம் ஜெயம் பெற்றிருக்கின்றது, ஜெயம் கிடைத்திருக்கின்றது. அவர்கள் வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க, சுவாமி நாங்கள் பிரார்த்தனை பண்ணோம், எங்களுக்கு அந்த காரியம் நடைபெற்று முடிந்தது, நாங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றச்சே நாங்கள் இது மாதிரி நாங்கள் சீமந்தத்துக்காக வேண்டினோம், அம்பாளுக்கு ஜடை எடுத்துட்டு வாங்க, இதை மாதிரி புஷ்பம் கொண்டு வாங்க, வளையல் இந்த சீமந்தத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறவா அம்பாளுக்கு மஞ்சள் கிழங்கு மாலை மற்றும் வளையல் மாலை சேர்த்து அம்பாளை தரிசிப்பது வழக்கம் இந்த பூர நட்சத்திரத்தன்று. அதே போன்று வீடு கட்டணும்னு நினைக்கிறவா வந்து அம்பாளை வெள்ளிக்கிழமைகளை வந்து தரிசித்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனா அம்பாளுடைய அனுகிரகத்தாலே அதிசீக்கிரமாக வீடு கட்டக்கூடிய பெரும் பாக்கியம். ஏன்னா சுக்கிரனுடைய அதிதேவதை அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை தான் விசேஷம். அம்பாள் வந்து சுக்கிரனுடைய தேவதையாக இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் வந்து தரிசித்து அம்பாளை பிரார்த்தனை செய்து கொண்டால் நிச்சயமாக அதிசீக்கிரமாக பூமி லாபம் கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. ரெடில்ஸ்ல இருந்து ஒரு பக்தர்கள் வருவாங்க. அவளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாள் சொத்து வந்து பிரச்சனையிலே இருந்தது, கேஸ்லயே இருந்தது, அண்டா தம்பி அவளுக்குள்ள ஏகப்பட்ட ப்ராப்ளம். அதுல வந்து அவள் வேண்டிட்டு போய் பூர நட்சத்திரம் ஹோமத்துக்கு வந்து வேண்டிட்டு போய் அவளுக்கு அந்த காரியம் சக்சஸ் ஆச்சு, சீக்கிரமா அவள் கேஸ் எல்லாம் சால்வ் ஆகி அவளுக்கு இடம் கிடைக்கப்பெற்றது அப்படின்னு அவள் சொல்லியிருக்கா. வந்து அதெல்லாம் நம்ம பக்தர்கள் சொல்றச்சே நாம கேட்கிறோம். அதனால நிறைய பேருக்கு அவ வேண்டின்ற வைபவங்கள் எல்லாம் உண்மையிலேயே இந்த சன்னதியில் ஜெயமாகி இருக்கு. அதனால உங்களுடைய குறைகளும் நிவர்த்தியாகும். எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணுங்க. அதே போன்று அம்பாள் ரொம்ப விசேஷமான அம்பாள். திருமீஞ்சூர் லலிதாம்பிகை எப்படி பிராச்சீனமான அம்பாலோ அதே போன்று இந்த ஸ்தலத்திலேயும் ஏறத்தாழ 200 ஆண்டுகள் பழமையான ஒரு அம்பாள் இந்த அம்பாள். இந்த அம்பாளுக்கும் கொலுசு சாத்திர மாதிரி பழைய நாள்லேயே அந்த காலத்திலேயே வச்சிருக்காங்க. அப்படி இந்த கோவில் வந்து இந்த ஊர் வந்து திருக்கலந்தை மாநகர் என அழைக்கப்படுகிறது. அகஸ்திய முனிவரால் பூஜிக்கப்பட்ட ஸ்தலம். இங்க பக்கத்துல சிவாலயம் இருக்கு, அகிலாண்டேஸ்வரி அகஸ்தீஸ்வரர். அந்த சுவாமிக்குமே பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப பிராச்சீனமான அம்பாள். அதுவும் அந்த அம்பாளுக்கும் எப்படி கொலுசு போட முடியுமோ அது மாதிரி இந்த அம்பாளுக்கும் அந்த நாள்லேருந்தே கொலுசு போடும் விதம். இப்போ இந்த அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா 4-5 கொலுசு கூட சாப்பிடலாம், அந்த அளவுக்கு வந்து பாதம் அழகா வடிச்சிருப்பா. அப்படி விசேஷமான அம்பாள். நம்மளை பார்த்து சிரிப்பா, நம்மளை பார்த்து வாங்கோன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும். அது அற்புதமான அம்பாள். இங்க வந்து அலங்காரம் தரிசனம் பண்றவாள்லாம் அப்படியே இந்த இடத்த விட்டு நகராம அம்பாளை பிரார்த்தனை பண்ணுவா. அது மாதிரி அற்புதமான ஒரு ரூபம். இப்ப நீங்க இங்க பாக்குறீங்களா, எப்படியுமே அம்பாள் ராஜ தர்பாரில் தான் இருப்பா, இப்படித்தான் இருப்பா. ரமா வாணியோட அம்பாள் காட்சி தருவா. எப்பவும் ராஜா அலங்கார சேவையில பக்தர்களுக்கு அருள்பாலிப்பா. அது மாதிரி நீங்க வேண்டிய வரங்களை எல்லாம் நிச்சயம் உங்களுடைய குறைகளை தீர்த்து வேண்டிய வரத்தை அருள்வாள் லலிதாம்பிகா என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நம்முடைய ஆலயமானது காலை சரியாக 8 மணிக்கு திறக்கப்பட்டு, ஏன்னா நாமெல்லாம் பரம்பரை அர்ச்சகர் 2-3 கோவில் பண்றதுனால காலை சரியாக 8 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 10 மணி வரையில் சாதா நாட்களிலே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் நீங்க வந்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஓரளவுக்கு 8 மணிக்கு திறக்கப்பட்டு 11:30 அது வரையில் கோவில் இருக்கும். அதே மாதிரி சாயங்காலம் 5 மணிக்கு திறக்கப்பட்டு இரவு 7:30 மணி வரை கோவில் இருக்கும். நீங்க வந்து தரிசனம் பண்ணலாம். மற்ற ஞாயிற்றுக்கிழமை அல்லாத பிற தினங்களில் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் சாயரற்ற கட்டாயம் 8 மணி வரையும் திறந்திருக்கும். நீங்க வந்து தரிசிக்கலாம். அம்பாளுடைய அனுகிரகம் அனைவருக்கும் சித்திக்க பிரார்த்திக்கின்றேன். ஜெய் லலிதாம்பிகா.